அரபுகள் எங்கே, முஸ்லிம்கள் எங்கே? ஐரோப்பிய கூட்டமைப்பை பாருங்கள். அவர்களை ஒன்றாக இணைப்பது புவியியல் தவிர வேறு எதுவும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் 24க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள். ஆனால் மரோக்கோ முதல் ஓமான் வரை பரந்துள்ள அரபு உலகம் ஒரே மொழி, ஒரே புவியியல், ஒரே மதம், ஒரே வரலாறு, ஒரே பண்பாடு கொண்டது. இவை என்றியே அவர்களை ஒரு உலக அதிதாக்கமாக ஆக்கும். அதற்கு மேலாக இயற்கை வளங்கள், நிலப்பரப்பு, மக்கள் தொகை இவையே கடின ஆற்றல் எனப்படும் சக்தியின் முக்கிய அளவுகோல்கள். அந்தலூசியாவின் அரபு நகரமான கோர்டோபாவில் மைல்கள் நீளமான தெருக்கள் பொதுவிளக்குகளால் ஒளிந்த காலத்தில் லண்டன் ஒரு கிராமமே. இது அரபு உலகின் பருமனை குறித்து மட்டுமல்ல, கடல் சுரங்கங்களுக்கு கவனம் கொடுங்கள். மிக முக்கியமான எல்லா கடல்வாயில்களும் அரபு நாடுகளிலேயே உள்ளன. ஜிப்ரால்டர் நீரிணை, ஜபல் தாரிக், சூயஸ் கால்வாய், பாப் அல் மந்தப் நீரிணை, மேலும் ஈரான் ஓமான் இடையிலான ஹோர்மூஸ் நீரிணை. ஐரோப்பிய குடியேற்ற வல்லரசுகள் அரபு நாடுகள் எவ்வளவு வலிமையானவையாக மாற முடியும் என்பதை பலகாலத்துக்கு முன்பே உணர்ந்தன. அதனால்தான் இஸ்ரேலை நடுப்பகுதியில் நட்டு குழப்பத்தை விதைத்து இந்த அரபு இராச்சியங்களை தங்கள் பக்கம் இழுத்து இஸ்ரேலுடன் உறவுகள் சாதாரணமாகும்படி அழுத்தம் கொடுத்தன. மத்திய கிழக்கின் இந்த எல்லைகள் 1916க்கு முன் இல்லை. இன்றும் இஸ்ரேலை ஆதரிக்கும் அதே ஐரோப்பிய வல்லரசுகளே அவற்றை வரைந்தன. இதுவே சைக்ஸ் பிகோ ஒப்பந்தத்திற்கு பிந்தைய மத்திய கிழக்கு. பிரெஞ்சு, பிரிட்டிஷ் நாடுகள் அதை துண்டித்து மாற்றின. இந்த பிரி ஆழ் என்ற திட்டம் அரபு உலகை சிதறடித்து நிலையற்றதாக்கி வளங்களையும் கடல்வாயில்களையும் கட்டுப்படுத்துவதற்கே. இந்த வல்லரசுகள் எப்போதும் சமய பாகுபாட்டு கார்டை விளையாடுகிறார்கள். சுன்னிகளை ஷியாக்கள் எதிராக நிறுத்துவதில் அவைகளுக்கு விருப்பம். அவைகள் அதை ஈராக், லெபனான் ஆகிய இடங்களில் செய்தன. இப்போது அதையே அரபுகளுக்குள் செய்து அவர்களை ஈரானுக்கு எதிராக நிறுத்த முயல்கின்றன. பாலஸ்தீனை குறித்தால் இது யூதர்கள் வர்சஸ் முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள். இல்லை, முற்றிலும் அப்படியல்ல. அரபுகளின் உள் ஏகமையும் அரபுகளும் மற்ற முஸ்லிம் நாடுகளும் இடையிலான ஒற்றுமையும் இவையே மேற்கு நாடுகளை பயமுறுத்துகின்றன.